கூகுளுக்கு நிகரான நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸோட இந்த ஆக்ஸிஜன் 16 வந்து ஒன் பிளஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் 12R ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஒன் பிளஸ் 12R இப்போ நல்ல ஒரு புத்தம் புதுசா ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லலாம். இந்த ஆக்ஸிஜன் 16னால. மெயினா இதோட கஸ்டமைசேஷன் சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல 10 பிளஸ் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். புதுசா இந்த ஆக்ஸிஜன் 16ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் தாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மெயின்லி ஆப்பை வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணிக்கலாம். இப்படி ஹரிசான்டல், வெர்டிக்கல் அண்ட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல்லையும் பண்ணலாம். இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அடிஷ்னல் ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ இதில் கேமரா பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா, இது போர்ட்ரேட் கேமரா, வீடியோ கேமரா. அண்ட் அதே மாதிரி ஃபோன்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன்பே ஸ்கேன் பார்கோட் வந்து செட் பண்ணியிருக்கேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இதிலே கூட நான் வந்து இப்போ அடிஷ்னலி இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணால் நேராக பேங்க் பேலன்ஸுக்கு தான் வந்து போகும். ஸோ உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் காட்டும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமைசேஷன் படியும் லைக் இந்த மாதிரி நடுவில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் பண்ணிக்கலாம். அண்ட் விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் விட்ஜெட்ஸில் இந்த மாதிரி நேம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் புது விட்ஜெட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஃபோட்டோ விட்ஜெட். இந்த விட்ஜெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த விட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் லாங் சைஸ் இப்படியும் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாக கூட வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இதை மூவ் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன், அந்த அனிமேஷன், அந்த ஸ்கேலிங் இது எல்லாமே வந்து நல்லா வந்து இருக்கு. அடுத்து ஆப் ட்ராயர்ல பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து கேட்டகரிஸ் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுலயே ரீசென்ட்லி நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணீங்க அது வரும். அண்ட் இந்த ஆப் ட்ராயர்ல நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. டிஃபால்ட் வியூ வந்து உங்களுக்கு ஆல் மோட் வேணுமா இல்ல கேட்டகரிஸ் மோட் வேணுமான்ட்டு. கேட்டகரிஸ் மோட் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும்போதெல்லாம் கேட்டகரிஸ் மோட்ல தான் ஓபன் ஆகும். அண்ட் அதே மாதிரி சர்ச் பார் வந்து இப்போ பாட்டம்ல வந்துடுச்சு. ஈஸியா நீங்க இதுல கிளிக் பண்ணி என்ன ஆப் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப் ட்ராயர்ல அதே மாதிரி நீங்க என்ன ஆல்பபெட் கிளிக் பண்றீங்களோ அந்த ஆல்பபெட்டுக்கான ஆப்ஸ் மட்டும் காட்டும். வேற ஆப்ஸ்லாம் வந்து டிஸப்பியர் ஆயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க ஆப் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. அடுத்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபுல் ஸ்கிரீன்ல பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு செட்டிங்ஸ்ல ஹோம் ஸ்கிரீன் அண்ட் லாக் ஸ்கிரீனுக்குள்ள போனீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் ஃபிளக்ஸ் தீம்ஸ் இருக்கும். அந்த ஃபிளக்ஸ் தீமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து லாக் ஸ்கிரீன் தான் வந்து காட்டும். இது மட்டும் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். லாக் ஸ்கிரீன் இருக்கும். இந்த சைடு போனீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதுல பாட்டம் ஃபுல் ஸ்கிரீன், சீம்லெஸ், கிளாசிக்னு இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன்ல இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சுங்களா? இப்போ இது ஆல்வேஸ் ஆன்லேயே இருக்காது. இப்போ போயிடும் அது. இப்போ பாத்தீங்களா போயிடுச்சு. ஸோ இது வந்து என்னன்னா ஆல்வேஸ் ஃபுல் ஸ்கிரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஒன் பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பேட்டரி வந்து அதிகமாக குடிக்கும். இப்போதைக்கு எப்பவுமே ஆன்ல இருக்கிற மாதிரி அந்த செட்டிங் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் இப்போ டவுன் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட்டிங் இருக்கும். இதுல போனீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கா? இதுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்காது. இதுவே சீம்லெஸ் செட் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங் வரும். கிளாசிக் டிஸ்பிளே செட்டிங் இருக்கும். ஆக்சுவலா இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். பவர் சேவிங்ல ஆப்ஷன் வேணுமா இல்ல ஆல் டே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கும். பட் இந்த செட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்து கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பேட்டரி எம்ஏஹெச் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்களே அதனால. அடுத்து வால்பேப்பர் ஸ்டைலுங்க. இப்போ பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வால்பேப்பர் நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. ஐகான்ஸ்லாம் நல்லா ஹைலைட்டடா வந்து தெரியுது. பேக்ரவுண்ட்ல நல்லா பிளர் எஃபெக்ட் மாதிரி வந்து செட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி புது எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பருக்கு வருது. அண்ட் லாக் ஸ்கிரீன்லயும் இதை மாதிரி நீங்க பண்ண முடியும். சேம் செட்டிங்ஸ்ல ஹோம் ஸ்கிரீன் அண்ட் லாக் ஸ்கிரீனுக்கு போயிட்டு என்ன தீமோ அந்த தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பிளர் ஆப்ஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். இது கிரிட் மாதிரி ஒரு பேட்டர்ன். பிளர் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வச்சுட்டு நீங்க இப்போ அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ ஹோம் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டியா ஸ்கொயரா வந்து இருக்கும். பிளர் எஃபெக்ட்ல இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க வால்பேப்பர் கூட செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா இப்போ நார்மலி நம்ம வால்பேப்பர்ல செட் பண்ணோம் அப்படின்னா அந்த வால்பேப்பர் மேலே இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இதுவே அந்த பிளர் எஃபெக்ட்ல இந்த ஐகான்ஸ் வைக்கும்போது நல்லா தெளிவா இருக்கு. எல்லா ஐகான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நிறைய நியூ டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன். இப்போ பாத்தீங்கன்னா
நல்ல எந்த அளவுக்கு நல்ல அனிமேஷன் அதிகமா வருது பாருங்க. இது ஒரு புது அனிமேஷன் ஃபிங்கர் பிரிண்ட்ல. செட்டிங்ஸ்ல ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலு இது மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்கும். இதுல ரிங் அனிமேஷன் தான் இது புதுசா வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த எஃபெக்ட் வந்து நல்லா அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இதுல பிரஸ் பண்ற மாரிங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வரும். அண்ட் அடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கும் குயிக் செட்டிங்ஸுக்கும் போறோம்ல, அதுல ஒரு அனிமேஷன் இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்ல இருக்குன்னா குயிக் செட்டிங்ஸ் போகும்போது இந்த குயிக் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைடா வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா பண்றீங்க அப்படின்னும்போது அது ஒரு சைடா வரும். அதே மாரி செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பண்றோம்ல, இப்போ டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ள போறேன். இதுல இப்ப நேவிகேட் பண்றேன் பார்த்தீங்களா, இங்க பாருங்க. இப்படி நான் வரும்போது அது அப்படியே பொறுமையா போறத இப்படி லாஸ்ட்ல வர வரைக்கும் நீங்க அத பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு சிஸ்டம் அண்ட் அப்டேட்டு, சிஸ்டம் நேவிகேஷன் கீழ வந்தீங்கன்னா, ஸ்வைப் அனிமேஷன் பீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கணும். இது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் ஒர்க் ஆகல. நான் குரோம்ல செக் பண்ண ஒர்க் ஆகல. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இங்கலாம் ஒர்க் ஆகல. செட்டிங் அப்ளிகேஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இந்த லெஃப்ட் ஆர் ரைட்ல இப்படி பண்ணும்போது, அந்த விண்டோ வந்து அப்படி போகுது பாருங்க. நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அது மூவ் ஆவறத ஈஸியா பார்க்க முடியும். முன்னாடி வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணீங்கன்னா அப்படி போயிடும். வேணா இப்ப அத ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சிஸ்டம் அண்ட் நேவிகேஷன். இப்ப இத ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றேன். இப்ப டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ். இப்ப பேக் போறேன். இதுல வந்து அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்க. இது எதுவுமே விண்டோ வெளியே போல. இப்படி பண்ணீங்கன்னா பேக் போகும். இதுவே அதுலன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் கிரியேட் ஆகும். அண்ட் அடுத்து ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸ் தீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது இப்படி இப்படி பண்ணும்போது கீழ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வரும். ஒவ்வொரு தீம்லயும் பார்த்தீங்கன்னா, கீழ இந்த மாரி லைட் வருது பாருங்க. அடுத்து சார்ஜ் பண்ணும்போது லிக்விடிட்டி மாரி ஒரு அனிமேஷன் வரும். அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி புது டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ்லாம் இன்னுமே மெருகேத்துது இந்த ஆக்ஸிஜன் OS 16ல. அடுத்து பேட்டரி யூசேஜ் அனலிட்டிக்ஸ் வந்து புதுசா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க பேட்டரியில போயிட்டு முன்னாடி வந்து பெர் சார்ஜிங் சைக்கிளுக்கு எவ்வளவு SOT அப்படின்றது காட்டும். இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு சார்ஜிங் சைக்கிள் எவ்வளவு SOTன்றது ஈஸியா எல்லாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க மக்கள். இப்போ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது யாரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாத்திட்டாங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் நீங்க வந்து பார்க்கலாம். எப்படின்னா நீங்க எப்போ லாஸ்டா ஃபுல் சார்ஜ் பண்ணீங்களோ அதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கிரீன் சிம்பிள் இருக்கா அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணி லாஸ்ட் எண்டு வரையும் வந்துருங்க. இதுல மொத்த யூசேஜ் ஹவர்ஸ் வந்து இப்ப காட்டாது. ஏன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணதுனால அதுல வந்து காட்டாது. ஆனா லாஸ்ட் டைம்ல நீங்க வந்து எவ்வளவு ஸ்கிரீன் ஆன் டைம்ன்றதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 10 ஹவர்ஸ் SOT, ஸ்கிரீன் ஆன்ல ஆக்டிவ் எவ்வளோ, ஸ்கிரீன் ஆஃப்ல ஆக்டிவ் எவ்வளோ அப்படின்னு ரெண்டுத்துமே காட்டுது. அடுத்து போட்டோஸ் அப்ளிகேஷன்ல நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. போட்டோஸ் ஆப் ஓபன் பண்ணனே இப்போ நீங்க ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் அப் பண்ணும்போதே அதோட டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இப்போ இதில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி வந்து எடிட்ல போயிட்டு கிராப் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க இருந்தே வந்து நீங்க 2 ஃபிங்கர் வச்சு இப்படி திருப்பலாம். இப்படி திருப்பி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து போட்டோ எடிட்டிங்ல புது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஏஐ எடிட்டர் கொடுத்த உடனே ஏஐ போர்ட்ரைட் க்ளோ அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் லைட்டிங்லாம் கம்மியா இருக்குன்னா அது க்ளோ பண்ணி கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஸ்டுடியோ லைட்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பெயிண்டிங் எஃபெக்ட் தான் அது. இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் பெயிண்டிங் எஃபெக்ட் வரும். ஆக்சுவலா இப்படி இருந்ததுனா தான் ரா டீடைல்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் போயிடும். பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு போட்டோல இருக்கீங்க. அது கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட இதே உங்களோட போட்டோ ஆல்ரெடி கேலரியில இருக்கு அப்படின்னா உங்களோட கேலரியில இருக்கிற வேற ஏதாவது ஒரு இமேஜ் தூக்கின்னு வந்து இதுல வச்சிரும். சாம்சங்ல இந்த ஃபீச்சர் இருக்கு. அதே மாதிரி தான் இது. ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி போட்டோ ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா நோ ரீப்ளேசபிள் ஃபேஸஸ் ஃபவுண்ட் இப்படின்ற ஆப்ஷன் வந்து வருது. நான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டுது. மற்றபடி பழசு இருந்தது அந்த ஏஐ எரேசர், ஏஐ அன்பிளர், ஏஐ ரெஃப்ளெக்ஷன் அதெல்லாம் இருக்கு. ஏஐ எரேசர் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்மார்ட் லேசோ டூல் வந்து யூஸ் பண்ணுங்க. அது நல்லா வேலை செய்யும். அடுத்து இப்போ புதுசா வீடியோ எடிட்டிங்ல சில டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடிட் ஆப்ஷன் கொடுங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் இருக்கும். இப்போ வீடியோ வந்து நீங்கள் மோஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா இந்த மோஷனாக கன்வெர்ட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வைக்க முடியும் மோஷன் எஃபெக்ட்டுக்காக. இப்போ நான் இந்த மோஷனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசிக்கான எடிட்டிங் லைக் கட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, திரும்ப ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது. ஸ்பீடு சேஞ்ச் பண்ணுறது, மியூசிக்கை எடுத்துட்டு வேற மியூசிக் வைக்கிறது இந்த மாதிரி பேசிக் எடிட்டிங் இருக்கு. பட் ஸ்டில் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரேம் கொடுத்து 16:9 மாத்திரம் 16:9 ஃப்ரேம் இப்போ இருக்கு. இப்போ நான் இதுக்குள்ள இன்னொரு விண்டோ வைக்கணும் அப்படின்னா இப்போ இங்க இன்லைன்ல எடிட் பண்ண முடியல. இப்போ இந்த இமேஜ் இப்போ நான் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இதை பக்கத்துல இங்க எங்கன்னா மூவ் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியல.
இப்ப எடிட் பண்ண மோஷன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் அந்த மோஷன் ஃபோட்டோ. இங்க மேல பண்ணீங்கன்னா 3 செகண்டுக்குள்ள நீங்க மோஷன் ஃபோட்டோன்னும்போது 1 டூ 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா ஓகே. ஒன்ஸ் இந்த மாரி மோஷன் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா, அப்ப நீங்க வந்து செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன்குள்ள போனீங்கன்னா, இங்க நம்ம வந்து இப்ப ஏதாவது ஒரு ஃப்ளக்ஸ் தீம் இங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். இந்த ஃப்ளக்ஸ் தீம்க்குள்ள போயிட்டு, இதுல லாக் ஸ்க்ரீன்ல அந்த மோஷன் ஃபோட்டோவ வந்து இதுல வால்பேப்பர்ல போயிட்டு நீங்க சூஸ் ஃப்ரம் ஆல்பம் குடுத்து, மோஷன் ஃபோட்டோ அந்த ஃபோல்டர்ல இருக்கும். அதுல இருக்கிற அந்த ஃபோட்டோவ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இத எனபிள் பண்ணும்போது மோஷன் எஃபெக்ட் அன்அவைலபிள்னு வருது. இதுதான் வந்து ஏன்னு தெரியல. ஏன்னா மேபி அது வந்ததுன்னா நல்லாருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி லாக் பண்ணி அன்லாக் பண்ணும்போது, நம்மளோட நம்மளே பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்ப அது மட்டும் வரல. ஆனா டெப்த் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல இந்த டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த டெப்த் ஆப்ஷன் வந்து வருது. இத எனபிள் பண்ணும்போது பின்பக்கம் வந்து போயிடுது. இப்ப இத நான் அப்ளை குடுக்குறேன் இந்த தீம். இப்ப லாக் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா, அத இப்டி கீழ இறக்கி விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது வந்துரும். நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அது வராது. நோட்டிஃபிகேஷன் இப்டி இறக்கி விட்டீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட்ல அந்த டெக்ஸ்ட் வந்துரும். இப்ப என்னன்னா, அந்த மோஷன் எஃபெக்ட் நான் ஒரு மாரி சிரிச்சேன்ல, அந்த சிரிச்ச எஃபெக்ட் வந்து லாக் ஸ்க்ரீன்ல வந்து காட்டணும். அது மட்டும் காட்ட மாட்டேங்குது. மத்தபடி இந்த ஏஐ ஃப்ளக்ஸ் தீம்ல வந்து நீங்க கஸ்டமைசேஷன்லாம் இருக்குங்க. ஸோ இதுலயுமே ஸ்டைல்ல போயிட்டு பேக்கிரவுண்ட பிளர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஏஐ ரிலேட்டடும் வந்து இருக்கு. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ, அதுவே அனலைஸ் பண்ணி, வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அதுவே கூட குடுக்கும். நீங்க வந்து இதுல என்னன்னா அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நீங்களே இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேனுவலா இங்க வந்து நம்ம மூவ் பண்ற மாரி அப்படி வந்து குடுக்கல. அது இல்லாம நெறைய டூடுல்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஆல்ரெடி அவங்களோட ப்ரீசெட்லாம் வந்து இருக்கும். இது எதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து மாத்தலாம். அண்ட் எந்த சைடு வைக்கணுன்றது கலர் மாத்தலாம். இதெல்லாம் வந்து பேசிக்கு. அண்ட் இதுல விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம் இப்போ. ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட் விட்ஜெட்ன்னு இருக்குல்ல. இதுல வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், கரண்ட் வெதர், நோட், செலக்டட் டிவைஸ், டைமர், ரெக்கார்டர் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த லாக் ஸ்கிரீன் அனிமேஷன் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த தீம் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூவ் ஆகுது. இதே மாதிரி ஒரு மோஷன் எஃபெக்ட்ட வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் நான் அத ட்ரை பண்ணேன். பட் அது வொர்க் ஆகல. பட் மேபி அத நான் தேடிட்டு இருக்கேன். சப்போஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அத இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெட்வொர்க் ரிலேட்டடா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. செட்டிங்ஸ்ல போன மொபைல் நெட்வொர்க்குள்ள போனீங்கன்னா, இப்போ புதுசா ஸ்மார்ட் லிங்க் நெட்வொர்க் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இதுல ப்ரௌஸ் பண்ணும்போது எவ்வளோ லேகு, ப்ரௌசிங் லேக் டைம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, கேமிங் டைம்ல எவ்வளோ லேக் டைம் ரெடியூஸ் ஆயிருக்கு இதெல்லாம் காட்டும். அண்ட் இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நல்லா பெஸ்ட்டா வந்து பண்ணியிருக்கோம் நெட்வொர்க். புது மோடம் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, 5G++ அப்படின்ற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது இப்பலாம். நான் Oppo Find X8 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பீட்டா டிவைஸ். ஸோ அதுலயுமே வந்து 5G++ வந்து காமிச்சுது. இப்போ ஆக்ஸிஜன் 16லயும் இதே 5G++ காட்டுது. இதுக்கு முன்னாடி 5G++ எனக்கு காமிச்சதே கிடையாது. இப்ப காட்டுது. இந்த 5G++னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து இன்னுமே ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ஒரு 5G கனெக்ஷன் இன்னுமே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5G கரியர் அக்ரிகேஷன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மல்டிபிள் 5G பேண்ட்ஸ ஒரே டைம்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ்ல யூஸ் பண்ணும் மல்டிபிள் 5G பேண்ட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 5G++ன்ற அந்த சிக்னல் உங்களுக்கு வருதான்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க போன்ல. அண்ட் அடுத்து நோட்ஸ் அப்ளிகேஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நோட்ஸ் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு லைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு பெரிய பிக் பேராவா இருக்கலாம். இத வந்து அவங்க பிளாக் எடிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைன அப்படி ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, அது அப்படியே செலக்ட் ஆயிடும். இத அப்படியே நீங்க லாங் பிரஸ் பண்ணி மேல மூவ் பண்றது, கீழ மூவ் பண்றது அண்ட் இன்னொன்னு ஹைலைட் ஃபீச்சர். இதுல பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல இந்த மாரி வரும். அந்த பேக் வந்து இது வேவியா வேணுமா, அண்டர்லைனா வேணுமா, டெக்ஸ்ட் கலரோட வேணுமா, இந்த பேக் ட்ராப் இந்த மாதிரி வேணுமா, போல்டு வேணுமா, இந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நோட்ஸ் அப்ளிகேஷன்ல நீங்க இமேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த இமேஜ இப்ப பக்கத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த போட்டோ லாங் பிரஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் டு ஸ்மால் இமேஜ் கொடுத்துட்டு அகைன் இந்த போட்டோ லாங் பிரஸ் பண்ணி ஸ்விட்ச் டு ஸ்மால் இமேஜ் கொடுத்தீங்கன்னா 2 போட்டோவை பக்கத்துல வச்சுக்கலாம். அண்ட் அது இல்லாம இதுல நீங்க ரெக்கார்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஏதாவது இப்ப நீங்க ரெக்கார்டிங் நான் இப்ப பேசுறேன் பாருங்க. இத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இத வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது மேபி ஆல்ரெடி இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெக்கார்டிங், இந்த போட்டோ, இந்த டெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு ஷேர் கொடுக்கும்போது ஷேர் வியா லிங்க்னு ஒரு ஃபீச்சர் வந்திருக்குங்க. ஷேர் வியா லிங்க்னு இருக்கும்ல. இத குடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். லிங்க் ஜெனரேட் ஆகும். அந்த லிங்க்க வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க்ல வந்து நம்ம ஜஸ்ட் இப்ப இத நம்ம கிளிக் பண்ணி உள்ள போணும்னு வச்சுக்கோங்க.
இது ரொம்ப உடனுக்குடன் நம்ம யாருக்கு வேணா நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அந்த லிங்க் ஓப்பன் பண்றவங்களுக்கு உங்களோட ஃபுல் நோட்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், ஆடியோ இருக்கும், வீடியோ ஆட் பண்ணா வீடியோவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ஸ்டடீஸ்க்கு, ரிசர்ச் இந்த மாதிரி பெர்சனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல குடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்ப நம்ம வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போறோங்க. ஏஐல நல்லாவே பண்ணியிருக்காங்க. கூகுளுக்கு நிகரான நெறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதுல பண்ணியிருக்காங்க. இன்பில்டாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கீஞ்சு போன ஒரு கேஸ் இருக்கு. இப்போ வந்து கேமரா ஓப்பன் பண்றேன். கூகுள் எப்படி சர்க்கிள் டூ சர்ச் வச்சிருந்தாங்க. அந்த மாரி இத ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் 3 ஃபிங்கர்ல ஸ்வைப் அப் பண்றோம். பண்ணனே இந்த மாரி அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு மேல வந்து உங்களுக்கு இதுதான் வந்து OnePlus வந்து அவங்களோட வந்து ஓப்பன் மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இதுல போட்டிருக்கிறது வந்து ஃபோட்டோ, ஜூம் லெவல், ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரேம், கிரீன் ஃபோன் கேஸ் வித் எ பாப் சாக்கெட் டிஸ்ப்ளேயிங். பேசிக்கா தான் வரும். கூகுள் அளவுக்கு வந்து பெரிய ஒரு ரிசோர்ஸ் வந்து இதுகிட்ட கிடையாது. பட் ஆனா பேசிக்கா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் வருது வாட்ஸ்அப்ல, இல்ல ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி வாட்ஸ்அப்ல வருது அப்படின்னா, அத ஜஸ்ட் வந்து 3 ஃபிங்கர்ல ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா, அந்த மீட்டிங் வந்து அந்த ஈவென்ட் அப்படியே காட்டும். அத நீங்க அப்படியே கேலண்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு டெடிகேட்டடா வந்து ஒரு செட்டிங் ஆப்ஷனே வந்து செட்டிங்ஸ்ல இருக்கு. ஏஐ அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏஐ ரிலேட்டட் என்னவும் இருக்கும். பிளஸ் மைண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்குல்ல, ஓப்பன் மைண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் சர்ச் பண்ணோம் அப்படின்ற டேட்டா எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் வந்து குளோபல் சர்ச்ல வந்து வேலை செய்யும். இந்த சர்ச் பார பிரஸ் பண்ணீங்கன்னா, குளோபல் சர்ச் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அ டர்ன் ஆன் டார்க் மோட் இப்படி போட்டோனே இது அப்ப அனலைசிங் அப்படின்னு வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ டார்க் மோட் என்னென்ன செட்டிங்ஸ் எதுல இருக்கு எல்லாத்தையுமே வந்து காமிச்சிரும். அண்ட் இன்னொன்னு வந்து நீங்க கால்குலேட்டர்லாம் வந்து நீங்க அங்க போய் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த குளோபல் சர்ச்க்குள்ளயே வந்து 10+5 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, கால்குலேட்டர்ல இங்கேயே டோட்டல் வந்து காமிச்சிரும். ஸோ குளோபல் சர்ச்க்குள்ள ஏஐ சர்ச்சோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கு. அது நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்த முக்கியமான ஃபீச்சர் ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் ஃபீச்சர். இதுவும் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இத வந்து நீங்க ஈஸிலி வந்து இந்த சைட் பார் இருக்கு பார்த்தீங்களா? இதுலருந்து ஆக்சஸ் பண்ணலாம். சைட் பார்ல போயிட்டு நீங்க இதுல எடிட் குடுத்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் ஸ்கிரைப் சர்ச் பண்ணி இங்க சைட்ல வச்சுக்கலாம். இந்த ஏஐ வாய்ஸ் ஸ்கிரிப்ட் பிரஸ் பண்ணீங்கன்னே உங்களுக்கு இந்த மாரி வரும். இதுல இன் ஆப் ரெக்கார்டிங் இருக்கு, ஏஐ சம்மரி இருக்கு, அண்ட் கேப்ஷன்ஸ் வேணும்னா கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இன் ஆப் ரெக்கார்டிங்னா என்னன்னா, இப்ப YouTubeல ஏதோ சம்திங் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணி நீங்க இன் ஆப் ரெக்கார்டிங் குடுத்துட்டு சம்மரைஸும் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த YouTubeல என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே அத ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஃபைனலி நீங்க வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணும்போது அந்த சம்மரைஸ் ஆகி உங்களுக்கு கன்டென்ட் வந்து நோட்ஸ்ல அப்படியே சேவ் ஆயிடும். அத பார்த்து நீங்க அப்படியே வந்து படிச்சுக்கலாம். இது வந்து வாய்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. அண்ட் இன்னொன்னு வந்து டிரான்ஸ்லேட் ஃபீச்சர். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி OnePlus இயர்பட்ஸ்லலாம் இந்த அப்ளிகேஷன் தான் சுத்திட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அண்ட் கேமரா யூஸ் பண்ணி நீங்க நெறைய விஷயத்த வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப லைக் இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நான் இதுல வைக்கிறேன். வச்சுட்டு இப்ப நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்தேன்னா, இப்ப இத அனலைஸ் பண்ணி மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிச்சு பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் லாங்குவேஜ். இது எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அண்ட் பிளஸ் இத வந்து நீங்க ரியல் டைம்லயும் கூட வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா, இங்க கீழ வந்து இந்த ஆப்ஷன் வந்துரும். இப்போ OnePlusஓட சைனா வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அது கன்வெர்ட் பண்ணும். இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணும். ஆனா இமேஜ்ல இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய சைனா வேர்டிங்ஸ் இருக்கா? ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல வந்து மாத்த முடியும். இப்ப இந்த பாட்டம்ல இருக்கிற இந்த பட்டன பிரஸ் பண்ணி, ஃபுல் ஸ்க்ரீன்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஆட்டோ டூ ஹிந்தின்னு இருக்கு. ஹிந்தி லாங்குவேஜ்ல வருது. இத செலக்ட் பண்ணிட்டு, இதுல நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்றேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ்ல இருக்கிறதும் நம்மளுக்கு மாறும். பிளஸ் இப்ப நான் மூவ் பண்றேன். திரும்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டக்குன்னு டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அண்ட் இத கேமரா ஆப் யூஸ் பண்ணி ரியல் டைம்ல கூட பண்ணலாம். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, சைட் பார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனு இப்ப அந்த கேமரா ஆப் ஓப்பன்ல வச்சு இருக்கும்போது, ஸோ ஜஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணுமோ, அந்த டெக்ஸ்ட்ட வந்து காட்டுங்க. கீழ அந்த ஆப்ஷன் வரும். அத செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்வர்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். உடனுக்குடன் தான் நடக்குது டிரான்ஸ்லேஷன். இது எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த OnePlus டிரான்ஸ்லேஷன் ஆப்லயே கான்வர்சேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா,
இதில் மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா இந்த சைடு வந்து உங்களோடது, அந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களது இங்கிலீஷ் தமிழ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து நீங்கள் பேசும்போது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம், பேசி முடிச்சதுக்கப்புறம் அகைன் இந்த மைக்ரோஃபோன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும். எனக்கு இப்போ இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? அது வந்து இப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படின்னு வரும். இதில் வந்து இப்போ அடுத்து வந்து ஆர் யூ ஃபீலிங் வெல்? இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இதை பார்ப்பாங்க, நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? இப்போ நான் இங்கே பேசணும்னா நான் நலமாக இருக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் வந்து இங்கே ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யாருமே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து மொழி பிரச்சனை வந்து இருக்காது. நீங்கள் வந்து பேசுறது அவங்களுக்கு தமிழில் வரும், அவங்க தமிழில் பார்ப்பாங்க, அவங்க தமிழில் பேசுறது உங்களுக்கு இங்கிலீஷில் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த ஆக்ஸிஜன் OS 16ல நிறைய ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் புது கஸ்டமைசேஷன், அனிமேஷன் அண்ட் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் இது எல்லாமே OnePlus 12 ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக கஸ்டமைசேஷன் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி வைஸும் இப்போ நான் வந்து செக் பண்ணதில் அதில் 10 ஹவர்ஸ் SOT வந்து கிடைக்குது ஆஃப்டர் அப்டேட்டுக்கு கூட. அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு பெருசாக அஃபெக்ட் ஆகல. 43 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பேலன்ஸ்டு மோடில் தான், நார்மல் யூசேஜில். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.